இங்கிருந்து கேரளாவுக்கு போகும்போது இந்த பிளாஸ்டிக் போத்தலை வண்டியில் வச்சுருக்காங்க. அங்கே போட்டுருவான்ட்டு இந்த போத்தலையில் இங்கே வையினா செக் போஸ்ட்டில் சோதனை சாவடியில் போலீஸ் இங்கே வை. வண்டி வண்டணும் என்ன எல்லாத்தையும் குறித்து வச்சுட்டு போயிடறான். இவன் 2 நாள் கேரளாவை சுற்றிட்டு திருப்பி வரேன். நள்ளிரவில் வரேன். அந்த காவலர் இப்போ பணியில் இல்லை. எந்த காவலர்? இந்த போத்தலை வாங்கி வச்சவர் இல்லை. ஆனால் வேற ஒரு காவலர் வந்து வண்டியை மறிக்கிறார். இந்த வண்டி என்ன? ஏய், இந்த போத்தலை ஒன்று தானே? ஆமாம், எடுத்துகிட்டு போகணும். இவன் எப்படா அந்த போலீஸ் இல்லை வேற போலீஸ் இருக்கான், எப்படி நம்ம வண்டி என்ன? அவன் இந்த வண்ணம், இந்த எண்ணு, இத்தனை போத்தல் இன்னும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அப்போ அதை சரியா கணிக்கிறான். அதனால அந்த நாடு கடவுளின் தேசமா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? கேரளாவுக்கு பேரு கடவுளின் தேசம். கேரளாவில் மழை பெய்யல, பருவநிலை மாறிடுச்சு. எப்பாவது கேள்விப்பட்டிருக்கீங்கள? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அண்ணே, பின்னுறுதியில் பறங்க, கேரளாவுக்கு பறங்க, இந்தியா முழுமைக்கும் பறங்க. கேரளாவில் பறக்கும்போது பச்சையா இருக்கும். அங்கங்க வெள்ளை வெள்ளையா சின்னதா புள்ளியா தெரியும் வீடுகள். அப்படியே சென்னைக்குள்ள நம்ம ஊருக்கு வாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள வெள்ளை வெள்ளையா தெரியும், புள்ளி புள்ளியா பச்சை தெரியும். அங்க பச்சையா இருக்கும் புள்ளி புள்ளியா வெள்ளை தெரியும், இங்க வெள்ளையா இருக்கும் புள்ளி புள்ளியா பச்சை தெரியும். இந்தியா முழுமைக்கு எல்லா மாநிலத்திலும் இப்படிதான் தெரியும். கேரளா மட்டும்தான் ஒரு சின்ன வீடுனாலும் மா, பலா, வாழை, தென்னை, எலுமிச்சை மரங்களை வைத்து வீடு இருக்கும். இப்படி ஒரு சாலை, நடுச்சாலையில் ஒரு தென்னை மரம் இருக்கு. அந்த மரம் கழுத்து சும்பிருச்சு, காய்க்கல. ஆனா யாரும் வெட்டுன்னு சொல்லல. இந்த மரத்தை வச்சுட்டு இப்படி விளக்கி விளக்கி ஓட்டி போறானே ஒழிய ஒருத்தங்க கூட அந்த மரம் இடையூறா இருக்குன்னு சொல்லல. ஏன்? மரத்தை அவன் உயிரா நினைக்கிறான், மரத்தை நேசிக்கிறான். நம்ம பலாயிரக்கணக்கான மரங்களை வெட்டிட்டு ரோட போட்டுவிட்டு, உங்களுக்கு தெரியுமா, உங்க நாடு, நம்ம நாடு, இந்திய நாடு நிதிநிலை அறிக்கையில மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் தூய காற்றுக்கென்று 4500 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு. இந்தியாவில் ஒரே ஒரு மகன் தான் கேள்வி கேட்டேன், அந்த காற்றை எங்கிருந்துமா வாங்கிட்டு வருவீங்க, எப்படி எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு. இந்த எரிகாற்றை சிலிண்டர் அடைக்கிற மாதிரி சிலிண்டரில் அடைச்சி இடுப்பில் பெல்ட்டில் அப்படி கோர்த்துக்கிட்டு அப்படியே இந்த ஹெட்ஃபோனை போட்டு பேசிட்டு போகிற மாதிரி மூக்கில் மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான். எங்கிருந்து வாங்குவீங்க? காற்றை தரக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டு ரோட்டை போட்டுட்டு தூய காற்றை எப்படி கொண்டு வருவீங்க? எப்படி கொண்டு வருவீங்க? கிளீன் இந்தியா கொண்டு வந்த உன் நாடு கிரீன் இந்தியா கொண்டு வந்திருக்கும். அது செய்யாது. உன் மகன் வந்து 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்து பலாயிரக்கணக்கான இளைஞர்களை, பிள்ளைகளை வேலைக்கு எடுத்து மரக்கன்று நடுவது, வளர்ப்பதையே மக்கள் இயக்கமாக மாற்றி என் பூமியை பச்சை போர்வையால போர்த்தி என் தாயை மூடிடுவேன். பருவநிலை மாறிச்சு, பருவமழை பெய்யல, புவி வெப்பமாயிருச்சு, வெயில் கொளுத்துச்சு, எதுவுமே இல்லாம மாத்திடுவேன். ஒன்னையும் மாத்த நினைக்கிறேன். அதனாலதான் மாற்றம் என்ற கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? எங்க மாறணும்? சூரியனுக்கு போட்ட ஓட்டை மாத்தணும், கைச்சின்னத்துக்கு போட்ட ஓட்டை மாத்தணும், ரெட்டலைக்கு போட்ட ஓட்டை மாத்தணும், தாமரைக்கு போட்ட ஓட்டை மாத்தணும். எங்க மாத்தணும்? விவசாயிக்கு மாத்தணும். இவ்வளவுதான். நீங்க அதை மாத்துங்க, உங்க பிள்ளை எல்லாத்தையும் மாத்திடுறேன், தலைகளா மாத்திடுறேன். குடிக்க தண்ணி இல்ல, தர்றேன் தண்ணி. எரிக்க மின்சாரம் இல்ல, தர்றேன் மின்சாரம். சிலிண்டர் தர்றேன், ஓசியா இல்ல, காசுக்கு தாரேன். தண்ணியை காசு இல்லாம தாரேன், படிப்பை காசு இல்லாம தாரேன், மருத்துவத்தை காசு இல்லாம தாரேன், உலக தரத்துக்கு தாரேன். சும்மா எதையா ஊத்தி ஏமாத்துறாள் இல்ல, தரமா தாரேன், தரமா தாரேன். ஏன் தாரேன்? என் ஆத்தாள பொண்ணுக்கு தான் தாரேன், என் அண்ணன் தம்பிக்கு தான் தாரேன். நான் வாக்க பறிக்க வந்து நிக்கல, உன் வாழ்க்கையை பாதுகாக்க வந்து நிக்கிறேன். அதனால உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சா நானும் வாக்குறுதிகளை கொடுக்கலாம் தானே. உன் மையம் முதலமைச்சரானா வீட்டுக்கு ஒரு கார், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், அப்படி சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாதா? இப்ப நீட்டு தேர்வு நாங்க வந்தா ரத்து பண்ணுவோம், நான் ரத்தா பண்ணிட்டான், அடிச்சு விட்டு போண்டி தானே. 2000 எங்கிருந்து கொடுப்பா? 2000 எங்கிருந்து கொடுப்பான்? 2500 கொடுக்குறேன்றாப்ல. அம்மாவுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், அப்பாவுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், மகனுக்கு மகளுக்கு மனைவிக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சவரு உனக்கு 2500 தரேங்கிறாப்ல.
எங்கிருந்து கொடுப்பாரு பாரு. பக்கா மாசு இல்ல, பயங்கர லூசு.